பயணத்தின் நடுவே மரத்தடியில் ஒரு தங்க காசை கண்ட ஒரு வழிபோக்கன் அதனால் ஆசை கொண்டு இன்னும் தங்கம் கிடைக்குமா என்று சுற்றி சுற்றி தேட தொடங்கிய போது அவன் தனது பயண நோக்கத்தையே மறந்து வழியையும் தொலைத்து தவித்தான். இதன் நீதி, அளவுக்கு மீறிய பேராசை மனிதனின் நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் அழித்துவிடும். அடர்ந்த காட்டில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சிங்கத்தின் மேல் சிறிய எலி விளையாடியது. கோபமடைந்த சிங்கம் அதை பிடித்தபோது எலி தாழ்மையுடன் மன்னிப்பு கோரியதால் சிங்கம் அதை விடுதலை செய்தது. காலம் கடந்த பின் அதே சிங்கம் ஒரு வலையில் சிக்கி தவித்தபோது அந்த சிறிய எலி தனது கூரிய பற்களால் வலையை அறுத்து சிங்கத்தை காப்பாற்றியது. இதன் நீதி, தோற்றத்தில் சிறியவர் என்றாலும் யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது என்பதே. ஒரு நதிக்கரையில் மரத்தில் வாழ்ந்த குரங்ககம் நதியில் இருந்த முதலையும் நண்பர்களாகின. குரங்கு தினமும் இனிப்பான பழங்களை முதலையுடன் பகிர்ந்தது. ஆனால் முதலையின் மனைவி அந்த பழங்களை சாப்பிட்டு குரங்கின் இதயத்தை ஆசைப்பட வஞ்சகமாக குரங்கை வீட்டிற்கு அழைத்துச் சென்ற முதலை நடுவில் உண்மையை சொன்னது. அதை கேட்ட குரங்கு பயப்படாமல் என் இதயம் மரத்தில்தான் இருக்கு என்று புத்திசாலித்தனமாக சொல்லி முதலையை திரும்பச் செய்து உடனே மரத்தில் ஏறி தப்பித்துக் கொண்டது. எந்த பெரிய ஆபத்து வந்த அதற்றப்படாமல் அமைதியாக யோசித்தால் அதிலிருந்து தப்பிக்க வழி கண்டுபிடிக்க முடியும். ஒரு குருவி உயிருடன் இருக்கும்போது அது எறும்புகளை சாப்பிடும். ஆனால் அதே குருவி இறந்த பிறகு எறும்புகள் அதை சாப்பிடுகின்றன. ஒரு மரத்தை கொண்டு 1000 தீக்குச்சிகளை செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களை எரித்துவிடும். காலம் மற்றும் சூழல் எப்போதும் மாறக்கூடியது என்பதால் ஒருவரது தற்போதைய நிலையை வைத்து அவர்களை கேவலமாகவோ அல்லது உதாசீனமாகவோ நடத்தக்கூடாது. இன்று நீங்கள் வலிமையானவராக இருக்கலாம், ஆனால் உங்களை விட காலம் மிகவும் வலிமையானது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தாகத்தால் தவித்த ஒரு காகம் ஒரு பானையில் சிறிதளவு தண்ணீர் எடுப்பதை கண்டது. அழகு எட்டாததால் சோர்ந்தாலும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அருகிலிருந்த சிறிய கற்களை ஒன்றன்பின் ஒன்றாக பானைக்குள் போட்டது. கற்கள் விழ விழ தண்ணீர் மெதுவாக மேலே உயர்ந்தது. இறுதியில் தன் தாகத்தை தீர்த்து கொண்ட காகம் மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. நீதி: விடாமுயற்சியுடன் முயன்றால் எந்த சிக்கலுக்கும் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தாகத்தால் வாடிய ஒரு நரி பசுமையான திராட்சை கொடியை கண்டு ஆசையுடன் அருகே சென்றது. எவ்வளவு முயன்றும் உயரத்தில் தொங்கியிருந்த அந்த இனிய பழங்கள் எட்டாததால் சோர்ந்தது. உடனே மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு இந்த திராட்சை புளிக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகி சென்றது. நமக்கு கிடைக்காத பொருளை குறை சொல்லாமல் முயற்சியையும் மனப்பக்குவத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு கிராமத்தில் இருந்த சிறுவன் விளையாட்டுக்காகவே புலி வருது என்று பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி மகிழ்ந்தான். அவன் சொல்வதை நம்பி மக்கள் ஓடி வந்து புலி இல்லை என்பதை அறிந்து கோபத்துடன் திரும்பிச் சென்றார்கள். ஒரு நாள் நிஜமாகவே புலி வந்தபோது உயிர் பயத்தில் அலறி கூச்சலிட்டான். ஆனால் அவன் எப்போதும் பொய் சொல்வதை நினைத்த மக்கள் யாரும் அவனை நம்பி வரவில்லை. இதனால் சிறுவன் பெரிய ஆபத்தில் சிக்கினான். ஒரு முறை பொய்யின் பழக்கம் வந்தால் பின்னர் உண்மை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு மனிதனிடம் தினமும் தங்கம் முட்டையிடும் ஒரு வாத்து இருந்தது. அந்த வாத்து பொறுமையுடன் அவனுக்கு செல்வம் தருகிறது என்பதை மறந்து பேராசை கண்களை மறைக்க எல்லா தங்க முட்டைகளையும் ஒரே நாளில் எடுக்கலாம் என்று எண்ணி வார்த்தையறுத்தான். ஆனால் உள்ளே ஒரு முட்டையும் இல்லை. அதே நேரத்தில் அவன் நம்பிக்கையும் வாய்ப்பும் அனைத்தையும் இழந்து வாத்தும் இறந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான்: பேராசை பெருநஷ்டம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள் வந்தப்போ எல்லாம் நான் தனியாகத்தான் நின்னேன். அதனால தனிமை எனக்கு புதுசில்ல, அது என் பலமா மாறிச்சு. யாரையும் என் வாழ்க்கையில இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண நினைக்கல. ஏன்னா மனசார என்னை பிடிச்சு விருப்பத்தோட என் கூட இருக்கிறவங்க தான் இருக்கணும். இருப்பவர்களுக்காக முழுமையா இருப்பேன். ஆனா போகணும்னு முடிவு பண்ணினா கையை கட்டிப்பிடிச்சு நிறுத்த மாட்டேன். உறவுகள் கட்டாயத்தால இல்ல, புரிதலும் மரியாதையால தான். நம்பிக்கையுடன் தொடங்கிய ஓட்டப்பந்தயத்தில் தனது வேகத்தை பெருமையாக எண்ணிய முயல் ஆமையை எளிதாக தோற்கடித்து விடலாம் என்று அலட்சியமாக நடந்து பாதி வழியிலேயே மரத்தடியில் தூங்கிவிட்டது. ஆனால் ஆமை எந்த சலிப்புமின்றி நிதானமாகவும் தொடர்ச்சியாகவும் முன்னேறி
தூங்கிக் கொண்டிருந்த முயலை முந்தி பந்தயத்தின் முடிவை எட்டி வெற்றி பெற்றது. இதன் மூலம் வேகம் மட்டும் போதாது, நிதானமும் தொடர் முயற்சியும் தான் உண்மையான வெற்றியை தரும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழகான காட்டுக்குளத்தில் தண்ணீர் குடிக்க வந்த ஒரு சிறிய எறும்பு தவறி குளத்திற்குள் விழுந்து உதவி கேட்டு அலறியது. அதை பார்த்த ஒரு நல்ல மனம் கொண்ட புறா உடனே மரத்திலிருந்து ஒரு இலையை கிழித்து நீரில் வீச அந்த இலையின் மீது ஏறி எறும்பு உயிர் தப்பியது. சில நாட்கள் கழித்து அதே புறாவை ஒரு வேடன் குறிவைத்த போது இதை கண்ட எறும்பு மெல்ல சென்று வேடனின் காலை கடிக்க வலியால் அவன் அலற குறி தவறி புறா பறந்து உயிர் தப்பியது. ஒரு நாள் பெற்ற உதவியை மறக்காமல் திருப்பி செய்த எறும்பின் செயல் நல்லது செய்தால் நல்லதே திரும்ப வரும் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறது. பசுமையான வயலில் ஒரு மாடு தினமும் அமைதியாக உழைத்து கொண்டிருந்தது. மற்ற மாடுகள் சிரித்து விளையாடிக்கொண்டே ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற என்று கேட்டது. அது நாளை கஷ்டம் வந்தால் தயாரா இருக்கணும் என்று மட்டும் சொன்னது. சில நாட்களில் கடும் வறட்சி வந்து புல்லும் தண்ணீரும் குறைந்தது. விளையாடிய மாடுகள் எல்லாம் பலவீனமாயின. ஆனால் முன்பே சிந்தித்து சேமித்து வைத்திருந்த அந்த மாடு தன்னிடம் இருந்ததை எல்லோருக்கும் பகிர்ந்தது. அப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இன்றைய சுகத்தை மட்டும் நினைப்பது போதாது, நாளைய வாழ்க்கைக்காக அறிவுடன் தயாராக இருப்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். 4 மாடுகள் எப்போதும் ஒன்றாக சேர்ந்து காட்டின் ஓரத்தில் மேய்ந்து வந்தன. ஒரு நாள் அவற்றை வேட்டையாட வந்த சிங்கத்தை 4வரும் ஒன்றுபட்டு துரத்தி அடித்தனர். அதை பார்த்த சிங்கம் நேராக வெல்ல முடியாது என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு மாட்டின் காதிலும் மற்ற நண்பர்களை பற்றி தவறாக சொல்லி சந்தேகம் விதைத்தது. அதனால் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நம்பாமல் சண்டை போட்டு பிரிந்து தனித்தனியாக மேய ஆரம்பித்தனர். இந்த வாய்ப்பை பயன்படுத்திய சிங்கம் தினமும் ஒரு மாட்டை எளிதாக பிடித்து வேட்டையாடியது. ஒற்றுமையாக இருந்தபோது யாராலும் ஜெயிக்க முடியாத அவர்கள் பிரிந்தபோது பலவீனமானார்கள். ஒற்றுமையே உண்மையான பலம். ஒரு வீட்டில் மிட்டாய்னு பெயர் வைத்த ஒரு குட்டி நாய்க்குட்டி இருந்தது. அது தினமும் வீட்டை முழுக்க ஓடி எல்லாரையும் சிரிக்க வைக்கும். ஒரு நாள் வீட்டுக் குழந்தை அமைதியாக சோகமாக உட்கார்ந்திருந்தான். அதை கவனித்த மிட்டாய் தன் பந்தை கொண்டு வந்து அவன் காலில் மெதுவாக தட்டியது. குழந்தை முதலில் ஆச்சரியப்பட்டான். அடுத்த நொடியில் சிரிப்பு மலர்ந்தது. அந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் கவலை வந்தால் மருந்தில்லை, மிட்டாய்தான். ஆனால் மிட்டாய் கவலைக்கு யாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை. நகர காட்டில் மோஜோ என்ற குரங்கு எல்லாரையும் கவர ஸ்டைல் காட்டிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அது பெரியவர்கள் மாதிரி நடிக்க முயன்று ஒரு வத்தி பிடித்தது. அதை பார்த்த சிறிய குரங்குகள் பயந்து விட்டன. உடனே மோஜோவுக்கு புரிந்தது, நம்மை பார்த்துதான் குட்டிகள் கற்றுக்கொள்வாங்க என்று. அது வத்தியை தூக்கி எறிந்து ஸ்டைல் நல்ல பழக்கத்துல தான் இருக்கணும் என்றது. அந்த நாள் முதல் மோஜோ நல்ல உதாரணமா மாறியது. ரயிலில் பயணம் செய்த ஒரு இந்திய பெண் ராணுவ வீரர் தான் சாப்பிட்ட மாதுளை விதையை பாலைவனத்தில் வீசுகிறார். அந்த ஒரு விதை இயற்கையின் அருளால் மழையில் நனைந்து பிரம்மாண்டமான மரமாக உருவெடுக்கிறது. ஆனால் சுட்டெரிக்கும் வெயிலால் அந்த மரம் வாடி வதங்கும் போது அங்கு வரும் ஒரு புலி தனக்கு நிழல் தந்த மரத்தை காக்க ஒரு போர்வெல் அமைத்து தண்ணீர் பாய்ச்சுகிறது. ஒரு இராணுவ வீரரின் சிறு விதையும் ஒரு விலங்கின் நன்றியுணர்வும் இணைந்து இன்று அந்த பாலைவனத்தையே ஒரு சோலைவனமாக மாற்றியுள்ளது. அங்கே அந்த புலி தன் குடும்பத்துடன் இன்று நிம்மதியாக வாழ்கிறது. ஒரு ஊரின் ரோட்டோர டீ கடையில் ஒரு சின்ன குட்டி குரங்கு அத்து திடீர்னு ஓடி வந்து ஒரு வடைய தூக்கிட்டு ஓடிச்சு. இத பார்த்த கடைக்காரர் கோபத்துல தடியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உன்னை விடமாட்டேன்னு துரத்த ஆரம்பிச்சார். சாலைகள், கிராமப்புறங்கள், சந்தைகள் எல்லாம் கடந்து அத்தை ஓடிக்கிட்டே இருந்தது. கடைசியில அது நின்ன இடத்துல பசியோட சோர்ந்து உட்கார்ந்திருந்த ஒரு 7 பாட்டிய பார்த்துச்சு. அப்போ அத்தை யோசிக்கல, தான் கஷ்டப்பட்டு எடுத்த அந்த ஒரே வடைய அந்த பாட்டியோட கையில வச்சுச்சு. அதை சாப்பிட்ட பாட்டியோட பசி அடங்கிச்சு. முகத்துல சின்ன புன்னகை வந்துச்சு. தூரத்துல இருந்து இதை பார்த்த கடைக்காரருக்கு கண்கள் கலங்கிச்சு. நான் அடிக்க வந்தேன், ஆனா மனிதத்தை கற்றுக்கிட்டேன்னு மனசுக்குள்ள உடைஞ்சார். அந்த நாள்
ஒரு குரங்கு ஒரு மனிதனுக்கு மனிதாபிமானத்தையே கற்றுக் கொடுத்துச்சு. அடர்ந்த காட்டில் வாழ்ந்த சிம்பன்சிகளில் ஸ்ரீதர் மட்டும் ஒரு தனி ரகம். மற்றவர்கள் உணவை தேடிய போது ஸ்ரீதர் மட்டும் மனிதர்களின் வண்ண உடைகளை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டினான். ஒரு நாள் பயணி ஒருவர் விட்டு சென்ற பூ போட்ட சட்டையையும் ஆரஞ்சு கண்ணாடியையும் ஸ்ரீதர் கண்டெடுத்தான். அதை அணிந்து கொண்டு அவன் கம்பீரமாக நடந்தபோது சிங்கமே மிரண்டு போய் யாரப்பா இந்த அதிகாலி என பார்த்தது. ஸ்ரீதர் தன் கண்ணாடியை சரி செய்து ஒரு ஸ்டைலான போஸ் கொடுத்தான். அன்று முதல் அவன் சாதாரண குரங்கு அல்ல, காட்டின் ஃபேஷன் ஐகான். இப்போது விலங்குகள் அனைத்தும் ஆடை ஆலோசனை பெற ஸ்ரீதரின் முன் வரிசையில் நிற்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.